Good evening, guys. So, இன்னைக்கு நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்டான அண்ட் ஈஸியஸ்டான டாபிக் கிளாக் அண்ட் கேலண்டர் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இந்த கிளாக் அண்ட் கேலண்டர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான எல்லா பிளேஸ்மெண்ட் நீங்க பார்த்துருப்பீங்க. பிளேஸ்மெண்ட் எக்ஸாம்ஸா இருக்கட்டும், இன்டர்வியூஸ், ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாத்துலயுமே கேட்கக்கூடியது. ஆனா ரொம்ப இம்பார்ட்டன்டா பிளேஸ்மெண்ட்ஸுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? அந்த ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் தேர்ட் இயர்க்குலாம் பிளேஸ்மெண்ட்ல ரொம்பவே கிளாக் அண்ட் கேலண்டர் சம்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போ கிளாக் அண்ட் கேலண்டர் அப்படிங்கும்போது அதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் எடுத்தேன்னா எப்பவும் போல அசோஷியல் பேசிக்ஸ் எடுத்துடலாம். ஸோ கிளாக் கேலண்டர் ரெண்டுமே நம்ம பார்க்க போறோம். ஸோ எவ்வளோ ஈஸியா நம்ம பார்க்கணுமோ அவ்வளோ சீக்கிரம் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஈஸியஸ்ட் ஒன்று கேலண்டர் ஃபர்ஸ்ட் எடுத்துறேன். ஓகே, கேலண்டர் எடுத்துட்டு அதோட பேசிக் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அதுக்கு ரிலேட்டட் சம்ஸ் பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ அதை பார்த்துட்டு அண்ட் தென் கோ டு த கேலண்டர்ஸ். ஓகே, ஸோ இப்போ இங்க வந்து ஒரு ஸ்க்ரீன்ல வந்து ஷேர் பண்றேன். ஓகே, ஸோ எல்லாருக்கும் கிளியரா இருக்கா? சரி, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கேலண்டர் எடுத்துக்கலாம். ஓகே, கேலண்டர்னா கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் கேலண்டர் சால்வ் பண்ணலாம். ஸோ இப்போ கேலண்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே அஸ் யூஷுவல் தெரியும். கேலண்டர்ல மெயினா என்ன சொல்றது, லீப் இயர் அண்ட் நான் லீப் இயர். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் பேசிக்ஸ் ஆஃப் கேலண்டர் சம்ஸ். ஸோ லீப் இயர் அப்படின்னா நமக்கு எல்லாமே தெரியும். ஸோ லீப் இயர்னா நம்ம எத்தனை ஃபர்ஸ்ட் டேஸ் சொல்லுவோம்னா 366 டேஸ். நான் லீப் இயர்னா 365 டேஸ். அந்த ஒண்ணு கம்மியா இருக்கும். இதுதான் நம்ம லீப் இயர். எதை வச்சு நம்ம அதை லீப் இயர் நான் லீப் இயர் அப்படின்னு சொல்றோம்னா எக்ஸாக்டா ஒரு வேல்யூ, அதாவது இப்ப நான் 2000 என்ன எடுத்துக்கலாம், 2000 நான் 4 எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ அது வந்து எக்ஸாக்டா 4ஆல டிவைட் ஆகணும் வித்தவுட் ரிமைண்டர். ஓகேவா? ஸோ இதை கேன்சல் ஆகுமா? 5, ஸோ இங்க 1. அப்போ எக்ஸாக்டா எனக்கு வந்து என்ன ஆகுது, 4ஆல டிவைட் ஆகுது. ஸோ அப்படி எக்ஸாக்டா வித்தவுட் ரிமைண்டரா இருக்கக்கூடிய எல்லா இயர்ஸையும் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா லீப் இயர். கிளியர்? எவ்ரிவன் கிளியரா? ஸோ லீப் இயர்னு சொல்லுவோம். ஸோ அந்த லீப் இயர்ல எத்தனை வீக்ஸ் அண்ட் எத்தனை ஆட் டேஸ். இந்த ஆட் டேஸ்ங்கிற வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அந்த ஆட் டேஸ்னா நத்திங் பட் ரிமைனிங் டேஸ் தான் நம்ம ஆட் டேஸ்ன்னு சொல்லுவாங்க. ரிமைனிங் டேஸ்ங்கிறத தான் நம்ம ஆட் டேஸ்ன்ட்டு கேலண்டரை பொறுத்த வரைக்கும் அந்த டெக்னிக்கல் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ லீப் இயர்னா 52 வீக்ஸ் பிளஸ் 2 டேஸ். அந்த 2 டேஸ்ங்கிறது தான் அந்த 2 ஆட் டேஸ். ஓகேவா? அந்த ரிமைனிங் சொல்றோம் பாத்தீங்களா, 52 வாரம் பிளஸ் 2 நாள் அப்படிங்கிறது தான் லீப் இயருக்கான டோட்டல் அந்த 366 டேஸ். கிளியர்? சோ அப்போ இதை வந்து இன்னும் அது தெரியலன்னா டிவைடட் 7 பண்ணி பாருங்க. அப்பனா உங்களுக்கு எத்தனை வீக்ஸ்ங்கிறதும் தெரியும். ஸோ ரிமைனிங் டேஸ்ங்கிறது ஆட் டேஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ நான் லீப் இயர்னா என்னது, அதே 52 வீக்ஸ் ஆனா பிளஸ் 1 ஆட் டே. ஓகேவா? ஸோ 1 ஆட் டே, தட் இஸ் நான் லீப் இயர். எவ்ரிவன் கிளியர்? ஸோ இதுதான் ரொம்ப பேசிக்கான விஷயம். ஓகேவா? அண்டு இன்னொரு விஷயம் நமக்கு தெரியும், 1 வீக்குக்கு எத்தனை டேஸ். ஓகே, பர் வீக் அப்படின்னா நமக்கு தெரியும் 7 டேஸ். ஓகேவா? 7 டேஸ். இப்போ ஒரு அதிகமா கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டுடே இஸ் வெனஸ்டே ஆர் தேர்ஸ்டே சம்திங் சொல்றாங்க. ஓகே, எக்ஸாக்டா சொல்லிக்கலாம். இன்னைக்கு என்ன கிழமை நமக்கு? வெனஸ்டே, தேர்ஸ்டேவா? ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து தேர்ஸ்டே. ஓகே, ஆஃப்டர் 69, ஓகே, ஆஃப்டர் 69 டேஸ்க்கு அப்புறம் என்ன டே வரும் அப்படின்னு கேட்பாங்க. திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின் ஆல்சோ. நம்பர்ஸ் மட்டும் என்ன சேஞ்ச் ஆகலாம், அந்த டேஸ் சேஞ்ச் ஆகலாமே தவிர இந்த மாதிரியான பேட்டர்ன் அதிகமா கேட்கறாங்க. ஓகேவா? ஸோ இன்னைக்கு தேர்ஸ்டே, அப்ப ஆஃப்டர் 69 டேஸ்க்கு அப்புறம் நமக்கு என்ன கிழமை, அந்த என்ன டே அப்படின்னு கேட்கறாங்கன்னா நத்திங் பட் அதுக்குதான் இந்த 7. அந்த 69 டிவைடட் 7 பண்ணணும். ஓகேவா? ஸோ டிவைடட் 7 பண்ணும்போது நமக்கு என்ன வரும்? So 9 into 7s are 63. ஓகேவா? So 63, அதுக்கப்புறம் 10 போட்டீங்கன்னா 70 ஆயிடும். அப்போ 9 into 7s are 63 அப்படியே இருக்கட்டும். நமக்கு இந்த எக்ஸாக்டா டிவைட் ஆகுறது தேவையில்லை, இந்த ரிமைனிங் தான் தேவை. நான் சொன்ன பாத்தீங்களா, அதுதான் ஆட் டே. ஓகே, சோ அப்ப மீதிய நமக்கு அதுல எவ்வளவு இருக்கு, 63 அப்படிங்கிற போது ரிமைனிங் 6 டேஸ் இருக்கு. ஓகே, 6 டேஸ். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் உள்ள வரும்போது நீங்க தான் சால்வ் பண்ணணும். ஸோ நான் பேசிக்ஸ் இங்கேயே உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேவா? அப்பதான் உங்களுக்கு அங்க அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுங்கிறது புரியும். ஸோ ரிமைனிங் 6 டேஸ். ஓகே, இன்னைக்கு நான் என்ன டேன்னு சொன்னேன், தேர்ஸ்டேன்னு சொன்னேன். அப்போ தேர்ஸ்டேவை ஜஸ்ட் 0 தேர்ஸ்டே அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கோங்க. 0 தேர்ஸ்டே. அடுத்து 1,
2 3 4 இங்க எழுதிக்கிறேன் 5 6 அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. Thursday, Friday, Saturday and then Sunday, இங்க Sunday, Monday, Tuesday, Wednesday. அப்போ நெக்ஸ்ட் 69 டேஸ்க்கு அப்புறம் நமக்கு என்ன டேவா இருக்கும்னா வெனஸ்டேவா இருக்கும். ஓகேவா? யூ ஹேவ் டு செக் வித் யுவர் கேலண்டர் மொபைல். ஓகே, மொபைல் யூஸ் பண்ணி கேலண்டர் செக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேவா? எவ்ரி ஒன் கிளியர்? புரிஞ்சுதா? இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு இந்த டே அடுத்த ஒரு குறிப்பிட்ட டேஸ்க்கு அப்புறம் என்ன கிழமைன்னு கொடுத்தா ஜஸ்ட் அந்த வேல்யூவை டிவைடட் 7 பண்ணுங்க. எக்ஸாக்டா டிவைட் ஆகுறது ஓகே, அது விட்டுருங்க. ரிமைனிங் இருக்கு பாத்தீங்களா, அந்த அந்த ரிமைனிங் டேஸ் நம்ம ஆட் டேஸ்ன்னு சொல்லுவோம். அந்த ஆட் டேஸ் தான் நம்ம எடுத்துக்கணும். அது நமக்கு இங்க என்ன கிடைச்சிருக்கு? 6ன்னு கிடைச்சிருக்கு. இன்னைக்கு என்ன டேவோ அதை 0ன்னு ஜஸ்ட் கன்சிடர் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு தேர்ஸ்டேன்னு சொன்னனால நான் 0ன்னு எடுத்துக்கிட்டேன். சோ அதே மாதிரி 1 2 3 up to 6 நமக்கு என்ன தேவையோ அந்த 6 வரைக்கும்ங்கனால நான் 6 எடுத்திருக்கேன். சோ அப்படியே நீங்க கவுண்ட் பண்ணுங்க. தேர்ஸ்டேக்கு அப்புறம் அடுத்து ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டேன்ட்டு கண்டினியூ பண்ணீங்கன்னா 6ங்கிறது என்ன டேவுக்கு நமக்கு கிடைச்சிருக்கோ தட் இஸ் ஆஃப்டர் 69 டேஸ் கூடிய கிழமையா இருக்கும். ஓகேவா? சோ அப்போ ஆஃப்டர் 6 டேஸ்க்கு அப்புறம் வெட்னஸ்டே இஸ் த கரெக்ட் ஆன்சர். 69 டேஸ்க்கு அப்புறம். ஓகேவா? எவ்ரிவன் கிளியர்? சோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த டைப் ஆஃப் கொஸ்டின். ஓகே, சரி. நெக்ஸ்ட் ஒரு கேலண்டர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ 2005 கேலண்டர் எடுத்துக்கலாம். ஓகே, 2005 கேலண்டர் மாதிரி எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் சேம் கேலண்டர் உங்களுக்கு கிடைக்கும், அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா? சோ 2005 இல்ல 2019 எது வேணாலும் எடுத்துக்கோங்க. ஏதோ ஒரு கேலண்டர் எப்போ எத்தனை வருஷம் கழிச்சு திரும்ப சேம் கேலண்டர் வந்து நமக்கு அது கிடைக்கும் அப்படின்னு கேட்பாங்க. சோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஈஸியான ஒரு ஷார்ட்கட் இருக்கு. So that is 28, 6, 11, 11. இந்த 4 நம்பர்ஸ மெமரி பண்ணிக்கோங்க. இது எப்போ அடுத்த கேலண்டர் ரிப்பீட் ஆகும்னு கேட்டா அப்போ நீங்க என்ன பண்ணணும்? இந்த 4 நம்பர்ஸ மெமரி பண்ணி ஜஸ்ட் யூ ஹேவ் டு ஒர்க் அவுட் பண்ணணும். ஓகேவா? சோ ஜஸ்ட் இந்த நம்பரை மட்டும் நீங்க மைண்ட்ல ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரிலேட்டட் சம் வரும்போது நான் அங்க சொல்றேன். ஓகேவா? ஏன்னா ஒரு கேலண்டர் எடுத்து அந்த வேல்யூ எடுத்து பண்ணும்போது தான் உங்களுக்கு ஈஸியா புரியும். இந்த நம்பர்ஸ் மட்டும் நான் கேட்கும் போது நீங்க சொல்லணும். ஓகே, so 28, 6, 11 and 11 அவ்வளவுதான். சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 1 இயருக்கு இது என்ன ஈஸியா பண்ணிடலாம். 1 இயருக்கு எத்தனை மந்த்? 12 மந்த். அதுல ஒன்ன குறைச்சு போடுங்க. 2த்துல 1 வீக்குக்கு எத்தனை டேஸ்? 7. அதுல ஒன்ன மைனஸ் பண்ணி போடணும். அதே மாதிரி இது வந்து பிப்ரவரியை தான் கன்சிடர் பண்ணுவாங்க. பிப்ரவரினா நமக்கு 29 தான். ஓகேவா? மினிமம் எடுக்கிறத தான் நம்ம எடுத்துக்கணும். சோ 29ல 1 மைனஸ் பண்ணி 28 போடுவாங்க. அவ்வளவுதான். இதுதான் அதோட பேசிக்கான கான்செப்ட். இது என்ன ஏதோ ஒரு நம்பர் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. எல்லாமே அதுல வந்து லாஜிக் இருக்கும். ஓகே, 28, 6, 11. ஓகேவா? எவ்ரிவன் கிளியர்? சரி, இப்போ நம்ம சம் வைஸ் பார்க்கலாம். பிகாஸ் இன்னும் பேசிக்ஸ் நிறைய சொல்ல வேண்டியது இருக்கு. ஆனா நான் ஒவ்வொரு சம் வரும்போது நான் அங்க சொல்றேன் உங்களுக்கு. அடுத்து நம்ம கிளாக் வேற பார்க்கணும். ஓகே, நமக்கு டைம் வந்து கம்மியா தான் இருக்கும். சரி, ஓகே. சோ இதுக்கு என்ன ஆன்சர் சொல்லுங்க. இப்போ நான் சொல்லி கொடுத்த சேம் பேசிக்ஸ் தான். இஃப் November 2 is Monday, what will be the day after 61 days? ஃபாஸ்டா எனக்கு chat பண்ணுங்க. 30 seconds தான். இந்த November 2 அப்படிங்கிறது நத்திங் பட் இன்னைக்கு November 2 அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். உங்களை கன்ஃபியூஸ் பண்றதுக்காண்டி அந்த ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல. சோ டுடே இஸ் மண்டே அப்படிங்கறது மட்டும் நீங்க கன்சிடர் பண்ணா போதும். அந்த 2 3 எல்லாம் தேவையே இல்லை. ஃபாஸ்டா சொல்லுங்க. வெரி குட். மோனிகா, சந்தியா, அக்ஷயா, பரதர்ஷின், அபிநயா, வெரி குட். எல்லாருமே கரெக்ட் ஆன்சர்ஸ். சரி, இப்போ அந்த இடத்துல மத்தவங்க ஒரு சிலர் வந்து அந்த பேசிக்ஸ் அல்லது சொன்னதுக்கு அப்புறம் தான் ஜாயின் பண்ணீங்க. சோ தெரியலனாலும் இப்ப லிசன் பண்ணிக்கோங்க. சோ இந்த November 2 is Monday, தட் மீன்ஸ் ஒன்னும் இல்ல, இன்னைக்கு மண்டே அப்படின்னு மட்டும் எடுத்துக்கோங்க. அந்த டேட் வந்து இஸ் நாட் கன்சிடர்ட். ஓகேவா? 61 நாளுக்கு அப்புறம் நமக்கு என்ன டே அதுதான் நமக்கு தேவை. சோ அப்போ 61 டிவைடட் 7 பண்ணுங்க. ஓகே, சோ அப்ப பண்ணும்போது என்ன வரும்? 8 into 7s are 56. So remaining 5. So 5 odd days நமக்கு இருக்கு. இதை நம்ம எப்படி கன்சிடர் பண்ணோம்? 0 அப்படிங்கறத மண்டேன்னு எடுத்துக்கலாம்.
இப்போ 1 2 3 4 5. ஓகே, ஸோ மண்டேனா டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே. ஸோ சாட்டர்டே இஸ் அ கரெக்ட் ஆன்சர். கிளியரா எவ்ரிவன்? ஓகே, வசுந்தரா, சோஃபிக் ஆல்சோ கரெக்ட் ஆன்சர். ஸோ ஆன்சர் இதுக்கு சாட்டர்டே. ஸோ ஆப்ஷன் 2. எல்லாருக்கும் கிளியர் தானே இந்த சம்? ஸோ நெக்ஸ்ட் போலாமா? சரி, ஓகே, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் இன்னும் கொஞ்சம் உங்களை யோசிக்க வைக்கிற மாதிரி வேற மாதிரியும் கேட்பாங்க. ஸோ இதுக்கு என்ன வரும்? ஹவு many odd days are there in the 71 days கேட்கறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆட் டேனா நான் என்னன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அப்ப இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னு சொல்லுங்க. சந்தியா, பரத், அஸ்வின், கிருத்திகா, அக்ஷயா, ஃபாத்திமா, வசுந்தரா, ரிதீஸ்வரி, ஸ்னேகா, அஜய். ஒரு சில பேருக்கு வந்து ரொம்ப நாள் கழிச்சு நீங்க தான் ஆன்சர் பண்ணிருக்கு போல. ஓகே, வெரி குட். சோ இதுல என்ன கொடுத்திருக்காங்க, நமக்கு என்ன கேக்குறாங்களோ மோனிகா ஆல்சோ கரெக்ட் ஆன்சர். 71 டேஸ். என்ன ஹார்ட் டேஸ்னா இட்ஸ் நத்திங் பட், எப்போதுமே ஹார்ட் டேஸ்னா உங்க மைண்ட்ல வர வேண்டியது டிவைடட் 7. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்ப 71 டிவைடட் 7 நம்ம தெரியும் 10 டைம்ஸ்ல 70. அப்ப ரிமைனிங் 1 அவ்வளவுதான். இதெல்லாம் நம்ம போட்டு பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. டிவைடட் 7 பண்ணும்போது ரிமைனிங் 1 அவ்வளவுதான். தட் இஸ் ஆப்ஷன் 1. ஓகேவா? சோ நமக்கு ஹார்ட் டேன்னு கேட்டாலும் அதே கான்செப்ட் தான். உங்களை ஜஸ்ட் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்றதுக்காண்டி என்ன பண்றாங்கன்னா ஆட் டே அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு கேக்குறாங்க. ஓகேவா? சோ டேஸ் கேட்டா நீங்க அந்த 0 1 2 3 வச்சு கன்சிடர் பண்ணி போடுங்க. இல்ல எனக்கு ஒன்லி ஆட் டேஸ் மட்டும் தான் கேக்குறாங்கன்னா இந்த வந்து டிவைடட் 7 மட்டும் போட்டு ரிமைனிங் என்னவோ தட் இஸ் ஆன்சர். கிளியரா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். ஓகே, இது வந்து கிளாக் சம்ல உள்ளது. கிளாக் வந்து நான் சேர்த்து வச்சு சொல்றேன். ஓகே, வாட் இஸ் திஸ் சம்? இந்த சம்க்கு என்ன ஆன்சர் வரும்? இந்த இயர் 2016 சொல்லியிருக்காங்க. தேர் வேர் 52 வீக்ஸ். நான் ஆல்ரெடி சொன்னேன் லீப் இயர் நான் லீப் இயர் ரெண்டுக்குமே 52 வீக்ஸ் தான். ஆனா அண்ட் பி டேஸ், அந்த பி டேஸ்ங்கிறது இஸ் நத்திங் பட் ஆட் டேஸ், ரிமைனிங் டேஸ் தான் சொல்றாங்க. அந்த ஃபைண்ட் த பி வேல்யூ அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப இதுல நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓகே, சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 2016ங்கிறது என்ன லீப் இயரா நான் லீப் இயரா கன்சிடர் பண்ணுங்க. அவ்வளவுதான். பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர்ங்கிறது கிடைச்சிடும். ஓகேவா? ஓகே, கிருத்திகா, அக்ஷயா, சோஃபிகா, மோனிகா கரெக்ட் ஆன்சர்ஸ். வெரி குட். ஓகே, ஃபைன். ஸோ அந்த பேசிக் தெரிஞ்சிருந்துச்சுன்னா அதுலயே நீங்க போட்டுடலாம். ஸோ 2016 அப்படிங்கிறது எக்ஸாக்டா டிவைட் ஆகக்கூடிய ஒரு நம்பர். தட் இஸ் லீப் இயர்னு அர்த்தம். அப்போ லீப் இயரா நமக்கு என்ன கிடைக்கும்? 52 வீக்ஸ் பிளஸ் 2 ஆட் டேஸ். அவ்வளவுதான். ஓகேவா? அப்ப ஆன்சர் இதுக்கு ஆப்ஷன் 2. சொல்லும் போது நான் வெறும் 2ன்னு சொல்லாம உங்களுக்கு அகைன் அந்த என்ன சொல்றது அந்த பேசிக்ஸை நான் உங்களுக்கு வந்து ரிப்பீட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஸோ எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு போடுங்க. ஓகேவா? சரி, இப்போ ஆன்சர் ஆப்ஷன் 2 இஸ் அ கரெக்ட் ஆன்சர். பிகாஸ் ஆஃப் 2 ரிமைனிங் டேஸ் வந்து 366 டேஸ்ல இருக்கும். ஏன்னா இது ஒரு லீப் இயர். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? நம்ம பேசிக் தெரிஞ்சாவே பாருங்க எவ்வளவு கொஸ்டின்ஸ் நம்ம அதுலயே அடிச்சிடலாம்னு. ஓகே, சோ இங்க வந்து நான் லீப் இயர் 270 டேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சோ இதுக்கு என்ன வரும் ஆன்சர்? இதுக்கு என்ன ஆன்சர் வரும் ஃபாஸ்டா சொல்லுங்க. அது ஒரு 4 லீப் இயர் சொல்லிட்டாங்க.
கிருத்திகா, அக்ஷயா, மோனிகா, சோபிகா, சந்தியா. ஓகே, அனுப்புறவங்க கரெக்டா அனுப்பிருக்கீங்க எல்லாருமே. சரி, ஓகே, ஃபைன். ஆன்சர் செக் பண்ணலாமா? இஃப் இன் a நாள் லீப் இயர். சோ அதுவும் உங்களை கன்ஃபியூஸ் பண்றதுக்கு மாதிரி தான். நாள் லீப் இயரா இருந்தா என்ன, லீப் இயரா இருந்தா என்ன, நமக்கு அது தேவையில்லை. இட் இஸ் தேர்ஸ்டே. சோ அது வந்து தேர்ஸ்டேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த நாள் லீப் இயர்ல இன்னைக்கு வந்து ஒரு தேர்ஸ்டே. தென் வாட் வில் பி த டே ஆஃப் த வீக் ஆஃப்டர் 270 days இன் த சேம் இயர். சோ அதே இயர்ல 70 நாளுக்கு அப்புறம் என்ன அப்படி கேக்குறாங்க. ஓகேவா, தட் இஸ் 270. இப்ப நம்ம இங்க என்ன பண்ணணும்னா தட் இஸ் 270. சோ இங்க அதே மாதிரி டிவைடட் 7 போடுங்க. சோ டிவைடட் 7 போடும்போது என்ன வரும்? 3 6 இருக்கா, 56 பிளஸ் 4. ஓகேவா, சோ 8 டைம்ஸ் 56, ரிமைனிங் 4 கிடைச்சிருக்கு. அப்ப எனக்கு 4 odd days. ஓகேவா, இன்னொரு விஷயம் நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த சேம் இயர்னு கொடுத்தனால நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்கேஸ் 270க்கு பதிலா 365 டேஸ தாண்டுது, இல்ல 366, ஓகேவா, ஒரு வருஷத்தை தாண்டுதுன்னா அங்க நம்ம என்ன பண்ணணும்னா அந்த டைம்ல இந்த நாலு லீப் இயராங்கிறது கன்சிடர் பண்ணணும். அது உங்களுக்கு தெரியும். ஓகேவா, ஏன்னா நாலு லீப் இயரா இருந்துச்சுன்னா அங்க நம்ம அந்த ஒன் வந்து ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஒன்னுங்கிறது எங்க நமக்கு ஆட் ஆகும்னா இந்த பிப்ரவரி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 29 கிடைக்கும். நார்மலா 28 எதுலன்னா நாலு லீப் இயர்ல. ஆனா லீப் இயர் வருஷம் எல்லாத்துலயும் பிப்ரவரி வந்து 29 வரும். ஓகேவா, அப்ப நம்ம ஒரு வருஷத்தை தாண்டி உங்களை கால்குலேட் பண்ண சொன்னா அங்க லீப் இயரா நாலு லீப் இயரான்னு கன்சிடர் பண்ணி அங்க ஒரு +1 ஆட் பண்ணி போடணும். புரிஞ்சுதா என்ன சொல்ல வரேன்னு? புரிஞ்சுச்சா? இங்க நமக்கு சேம் இயர்னால எந்த அடிஷனும் தேவையில்லை. அப்படியே 4 odd days. ஃபர்ஸ்ட் இதுக்கு ஆன்சர் பார்த்தலாம். 4 odd days. இன்னைக்கு என்னது? தேர்ஸ்டே. ஓகேவா, 0. அப்போ 1 2 3 4 தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே. ஸோ மண்டே. ஓகேவா, மண்டே ஆன்சர். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 3. கிளியர்? ஸோ இப்போ அதுவே உங்களுக்கு வந்து 270 பதிலா 370 எடுத்துக்கலாம். 370 இருக்குது, ஆனா அது வந்து ஒரு நாலு லீப் இயரா இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அப்ப நம்ம இங்க என்ன பண்ணா +1 ஆட் பண்ணி போடணும். அதுவே லீப் இயரா இருந்துச்சுன்னா அங்க இன்னும் ஒரு +2 ஆட் பண்ணி போடணும். அந்த ரிமைனிங் வந்து அங்க அந்த பிப்ரவரியோட வேல்யூ வந்து ஆட் ஆகும். புரிஞ்சுதா? சோ அந்த இடத்துல அதை கன்சிடர் மட்டும் பண்ணி போடுங்க. ஓகே, சோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் 3, மண்டே இஸ் கரெக்ட் ஆன்சர். சோ இது எவ்ரி ஒன் கிளியர்? யாருக்கு டவுட் இருக்கு? சரி, எல்லாருக்கும் கிளியர். ஓகே, ஸோ ஏன்னா இதுக்கு கொஞ்சம் தான் ஆன்சர் ரிசீவ் ஆச்சு. ஒரு 4 மெம்பர்ஸ் தான் அனுப்புனீங்க. ஸோ தட்ஸ் வை ஐ எம் ஆஸ்கிங். ஓகே, ஓகே, ஸோ திஸ் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்டான எஸ்பிஐ கொஸ்டின். எஸ்பிஐ ப்ரிலிம்ஸ்ல கேட்ட கொஸ்டின். என்ன ஆன்சர் வரும் சொல்லுங்க. அபிநயா ஆன்சர் செக் பண்ணுங்க.
அக்ஷயா, ஓகே, கரெக்ட் ஆன்சர். சந்தியா, மத்தவங்க எல்லாருமே கரெக்டா அனுப்பிருக்கீங்க. யார் டிஃப்ரெண்டா இருக்கோ அவங்களுக்கு மட்டும் சொல்லிருக்கீங்க. ஓகேவா? சோ மத்த அனுப்புறவங்க எல்லாமே கரெக்ட் ஆன்சர்ஸ். சரி, இப்போ இங்க என்ன பண்ணணும் பாருங்க. இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ராகுல் வந்து வென்ற சினிமா 9 days ago. ஓகேவா? 9 daysக்கு முன்னாடி ராகுல் வந்து சினிமாவுக்கு போயிருக்காங்க. He went to cinema only on Fridays. That is a very very important of clue words. ஓகேவா? அவன் எல்லாம் சினிமா தியேட்டர் போறது எல்லாமே என்னன்னா only ஃப்ரைடேல மட்டும் தான் போறான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So what day of the week is today அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப இன்னைக்கு என்ன டே அப்படின்னு கேக்குறாங்க. இஸ் நத்திங் பட் இதுவும் அதேதான். இந்த 4 நாள் கழிச்சு 10 நாள் கழிச்சு என்ன டேன்னு கேட்டாவே கண்ணை மூடிட்டு நீங்க /7 போடுங்க. உங்களை கன்ஃபியூஸ் பண்றதுக்காண்டி இங்க ஒரு ஸ்டோரி மாதிரி கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். ஸோ 9/7. ஓகே, அஸ் யூஷுவல். ஸோ அப்போ இங்க 1 டைம் தான் வரும். ஸோ இதுமே நீங்க எவ்வளவு வரும்? பிளஸ் 2 odd days கிடைக்கும். ஸோ இந்த 2 odd days அப்படிங்கும் போது இங்க என்ன பண்ணணும்னா, டுடே அப்படிங்கிறது என்னது அப்படிங்கிறது கேட்கறாங்க. அவன் 9 daysக்கு முன்னாடி போயிருக்கான். ஓகேவா? ஸோ அப்போ இன்னைக்கு 0ங்கிறது ஃப்ரைடே. ஓகேவா? ஏன்னா அவன் எப்ப போனாலும் என்ன டேல போறான்? ஃப்ரைடேல தான் அவன் போறான். ஓகேவா? அப்போ அந்த டுடேங்கிற டே என்னன்னா அது ஃப்ரைடே. ஓகேவா? ஸோ அடுத்து ஃப்ரைடேவா, அடுத்து சாட்டர்டே அண்ட் சண்டே. ஓகே, ஸோ அப்ப ஆன்சர் என்னது? சண்டே இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஸோ முன்னாடி கொடுத்தாலும் சரி, அப்புறம் கேட்டா ஆஃப்டர் கேட்டாலும் சரி, பிஃபோர் கொடுத்து கேட்டாலும் சரி, என்னவோ உங்களுக்கு /7 பண்ணுங்க. அங்க கொடுத்துருக்க ஒரு வேல்யூ வரும் கண்டிப்பா. ஸோ அதை நீங்க என்ன பண்ணிக்க வேண்டியதான்? டுடே வேல்யூவா. ஓகே, ஸோ ஆன்சர் வந்து சண்டே இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் போலாமா? ஸோ ராங்கா அனுப்புனவங்க செக் பண்ணிக்கோங்கம்மா. ஓகே, ஸோ இதுவும் ஈஸியான ஒன்று. ஆல்ரெடி சேம் சம்மம். சரி, இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னு சொல்லுங்க. 61. சோபிகா, ஆன்சர் செக் பண்ணுங்க. ஏன் அகைன் இந்த மாதிரி ஆன்சர்ஸ் வந்து மிஸ் மேட்ச் ஆகுது? ஓகே, இப்போ சோபிகா அதுக்கப்புறம் கரெக்டா அனுப்பிருக்கீங்க. ஓகே, மத்த எல்லாருமே அனுப்புனவங்க எல்லாருமே ரைட். ஸ்னேகா, செல்வகனி எல்லாருமே கரெக்டா அனுப்பிருக்கீங்க. ஓகேவா? சரி, இப்போ நிதீஸ்வரி ஆல்சோ கரெக்ட் ஆன்சர். சரி, இதுல என்ன பண்ணணும்? சோ நீங்க போடும் போதே கரெக்டா எக்ஸாக்டா போட்டு போடுங்க. மிஸ்டேக் பண்ணிட்டு அனுப்பிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நம்மளால இது பண்ண முடியாது. ஓகே, எக்ஸாம் டியூரிங் த எக்ஸாம்ல வந்து நம்ம மாத்தலாம். ஆனா ஒரு செக்ஷன்ல நீங்க ஒரு செக்ஷன் போயிடுச்சுன்னா அதுவும் கூட நம்ம பண்ண முடியாது. சோ போடும்போது தெளிவா போடுங்க. ஓகே, சரி, இப்போ 7 இல்லைன்னா வரும் அதே தான். 8 times of 56. ஸோ 56ங்கும் போது ரிமைனிங் ஆர் டேஸ் 5 days. இதே நம்பர் தான் முன்னாடி போட்டோம்னா என்னன்னு தெரியல, 61 தான் போட்ட மாதிரி இருந்துச்சு. ஆனா டே வந்து மாறுது. மண்டே, அதுவும் மண்டே தான் போடுறது. சரி, ஓகே. சரி, அப்ப ஆன்சர் என்ன வரும்? சாட்டர்டே. ஓகேவா? ஸோ ஆன்சர் இஸ் சாட்டர்டே இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் செம் தான் போட்டோம் போல. ஆனா நவம்பர் 2 கொடுத்தாங்க, இங்க டுடேன்னு கொடுத்துட்டாங்க, அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ இப்ப அடுத்த செம் பார்க்கலாமா? ஓகே, ஸோ இந்த செம்ம ரீட் பண்ணி பாருங்க. விச் இயர் வில் ஹாவ் த சேம் கேலண்டர் அஸ் தட் ஆஃப் 2005? இதுக்கு நான் என்ன பண்ணணும்? இதுவும் நான் பேசிக்ல சொன்னேன். ஸோ கொஸ்டினை கொடுத்துருக்கேன், நான் எதுவுமே உங்களுக்கு ப்ரூவ் கொடுக்கல. இப்ப என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க. ஒரு வேல்யூ சொல்லியிருப்பேன்.
28/6/11. வெரி குட், வெரி குட். கிருத்திகா ஆல்சோ அந்த கான்செப்ட் கரெக்ட். ஓகேவா? சோ அப்போ உங்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது எந்த இடத்துல நம்ம அதை எதை யூஸ் பண்ணணும். சோ என்ன கேக்குறாங்க, 2005ங்கிற கேலண்டர் இதுக்கப்புறம் எப்போ நமக்கு அந்த சேம் கேலண்டர் ரிப்பீட் ஆகும்னு கேக்குறாங்க. ஓகேவா? அதுதான் உங்களுக்கு கான்செப்ட். உடனே நம்ம என்ன பண்ணணும், அந்த மெத்தட் சொல்லி கொடுத்தோம் பாத்தீங்களா, அந்த 4 வேல்யூஸ் 28, 6, 11 கரெக்டா இந்த ஆர்டர் வைஸ் எழுதுங்க. இதை மாத்தி எழுதிடக்கூடாது. ஓகே, இப்போ நான் சொல்றேன் என்ன கொடுத்துருக்காங்க, 2005. இப்போ 2005னா அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எக்ஸாக்ட் லீப் இயர் என்னன்னு எழுதுங்க. என்ன வரும், 2005 வந்து லீப் இயர் கிடையாது, பார்த்தாலே தெரியுது. அப்போ அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எக்ஸாக்டான லீப் இயர், முன்னாடி வருஷம் அப்படின்னா என்ன வரும், 2004. ஓகே, வெரி குட். பரத், அஸ்வின், மோனிகா கரெக்ட் ஆன்சர். நிறைய பேர் அதை சூஸ் பண்றதுல மிஸ்டேக் பண்ணிடுவாங்க. ஓகே, 2004. இப்போ 2004 அதை அப்படியே இங்க எழுதிக்கோங்க. அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. 4க்கு அப்புறம் 5, 6, அடுத்து 7. ஓகே, இந்த பாக்ஸ் மாதிரி மேக் பண்ணுங்க. ஒவ்வொரு பாக்ஸ்லயும் அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. ஆனா ஸ்டார்ட் பண்ணும்போது இங்க என்ன கேக்குறாங்களோ கொஸ்டின்ல அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எக்ஸாக்டான லீப் இயரை எடுத்துக்கணும். ஓகேவா? கிளியர் எவ்ரிவன்? சரி, இப்போ அப்படியே கண்டினியூ பண்ணீங்கன்னா இப்போ நமக்கு என்ன கொஸ்டின் வந்து 2005 அந்த நம்பர் எங்க இருக்கு, இங்க இருக்கு. 2005ங்கிறது எக்ஸாக்டா அதுக்கு ரிலேட்டடா என்ன இருக்கு, இயர் 6. அப்போ அந்த 2005 + 6 பண்ணுங்க, அவ்வளவுதான். ஸோ 5 + 6னா 11. ஸோ 2011 இஸ் அ கரெக்ட் ஆன்சர். அதாவது இதே சேம் கேலண்டர் 2011ல நமக்கு ரிப்பீட் ஆகும்னு அர்த்தம். என்ன போடுறீங்க பரதர்ஷன் மனுக்கா? ஓகே, லாஸ்ட்ல ஏதோ ஒரு ஆன்சர் வந்தது. சரி, ஸோ 2009 சொல்லிட்டு போட்டிருந்தீங்க. ஸோ ஆன்சர் வந்து 2011 தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? கிளியர் எவ்ரிவன்? யாருக்கு டவுட் இருக்கு இந்த சொன்ன இந்த மெத்தட்ல, யாருக்கு டவுட் இருக்கு? எவ்ரிவன் கிளியர்? சரி, ஓகே ஃபைன். இப்போ நான் ஒரு இயர் கொடுக்குறேன். ஓகே, ஒரு சம் தான் இதுல இருக்கு, இதுக்கு ரிலேட்டட் ஆனது. உங்களுக்கு புரிஞ்சுதாங்கிறத நான் எக்ஸாக்டா பாக்குறதுக்கு. சரி, என்னன்னா 2019 எடுத்துக்கோங்க. ஓகே, இதுக்கு என்ன வரும்னு சொல்லுங்க. இதுக்கு என்ன கேலண்டர், இதுக்கு ஆன்சர் 2005க்கு 11 சொல்லிட்டேமா, ஆப்ஷன் 3. ஓகேவா? ஸோ இப்போ 2019க்கு என்ன கேலண்டர் சேம் ரிப்பீட் ஆகும், எப்போ, எந்த வருஷம் அப்படிங்கறத சொல்லுங்க. ஃபாஸ்டா சொல்லணும்.
அபிநயா, பரத், அஸ்வின், அக்ஷயா. நிறைய ஆன்சர் ரிசீவ் ஆயிருச்சு. மோனிகா செக் பண்ணுங்க ஆன்சர். நான் யார் ராங்கோ அவங்க மட்டும் மென்ஷன் பண்றேன், மத்த எல்லாருமே கரெக்டா அனுப்பியிருக்கேன் உங்களுக்கு. ஓகே சரி ஓகே. சோ இப்போ இதுக்கு ஆன்சர் சொல்றேன். சோ மத்த எல்லாரும் அனுப்புறதெல்லாம் ஓகே கரெக்டா அனுப்பியிருக்கீங்க. இப்போ இந்த இடத்த மட்டும் நான் எரேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே சோ இப்போ 2019. சோ 19 ஓகே மோனிகா இப்போ கரெக்ட் ஆன்சர்மா, வெரி குட். சரி இப்போ 2019க்கு முன்னாடி இருக்கக்கூடிய லீப் இயர் பார்க்கணும். ஓகேவா? சோ அதை எடுக்கும்போது கரெக்டா போடுங்க. ஓகே அப்ப 2016 தான் முன்னாடி இருக்கக்கூடிய கரெக்டான லீப் இயர். ஓகேவா? சரி 16 போட்டுக்கலாம். 16 வரும்போது 60. ஒன் செகண்ட். ஓகே சாரி கைஸ். ஸோ 2019. ஓகே ஸோ 2019க்கு முன்னாடி 2016 வருமா? 16 அப்படியே 17, 18, 19 கன்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ 19 அப்படிங்கிறது நமக்கு எங்க இருக்கு? 11th இருக்குது. அப்போ ஜஸ்ட் 2019ஓட பிளஸ் 11 பண்ணுங்க. 10 ரிமைனிங் 1 3. ஸோ அப்போ 2030 இஸ் அ கரெக்ட் ஆன்சர். எவ்ரி ஒன் கிளியர்? ஓகே ஸோ இப்போ இதில் யாருக்கும் டவுட் இருக்கா? நோ, எவ்ரி ஒன் கிளியர். சரி ஓகே ஃபைன். இதுல இன்னொரு கொஸ்டின் நீங்க கேட்டிருக்கணும். ஓகே இப்போ நான் அதை நானே மென்ஷன் பண்றேன். உங்களுக்கு கொடுக்குற வருஷம் வந்து இப்படி இருக்கு. ஒருவேளை எக்ஸாக்டா கொடுக்கும் போதே உங்களுக்கு லீப் இயர் கொடுத்தா அது என்ன பண்ணுவீங்க? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2016 நான் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இந்த கேலண்டர் எப்போ ரிப்பீட் ஆகும் அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல 16 வந்து ஆல்ரெடி போடுமா? 2020 எடுத்துக்கலாம். 2020 இதுவும் லீப் இயர் தான். சோ இது வந்து எப்ப ரிப்பீட் ஆகும் அப்படின்னு கேட்டா நம்ம என்ன பண்ணுவோம்? கொடுத்துருக்க இயருக்கு முன்னாடி இயரா பண்ணுவோம். ஆனா இங்க 2020 லீப் இயர்னா ஜஸ்ட் நீங்க அதையே நீங்க எடுத்து ஒர்க் அவுட் பண்ணணும்னு அர்த்தம். ஓகேவா? இந்த டவுட் கேட்டிருந்திருக்கணும். சோ அதனால நான் இங்க அகைன் எக்ஸ்பிளைன் பண்றேன். வெரி குட் அபிநயா, கரெக்ட் ஆன்சர். சோ அப்ப 2020க்கு எக்ஸாக்டா என்ன கிடைச்சிருக்கு? 28 அப்படியே பிளஸ் 28 பிளஸ் பண்ணுங்க, அவ்வளவுதான். அப்ப என்ன ஒரு 48. 2048ல ரிப்பீட் ஆகும் இந்த கேலண்டர். ஓகேவா? சோ இந்த இதுக்கு ரிலேட்டட் எல்லா கொஸ்டினுமே இப்ப கிளியர் ஆயிடுச்சா? ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் மீன்ஸ் கேலண்டர்ல ஓரளவு நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து நான் என்ன பண்றேன்னா கிளாக் எடுக்கிறேன். கிளாக் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான சம்ஸ். ஸோ அகைன் பேக் டு இந்த சம். இந்த சம் வந்து இம்பார்ட்டன்ட். இது ஒரு தியரி கொஸ்டின். இது வந்து என்ன வருங்கிற ஆன்சரை நான் இதுக்கப்புறம் இந்த சம்மை எடுத்ததுக்கு அப்புறம் அந்த கம் பேக் டு திஸ் சம். இதுவும் எடுத்தாச்சு. ஓகே சோ இந்த கொஸ்டின் இங்க என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. At what time between 7 to 8 o'clock will the hands of clock points opposite to each other கொடுத்துருக்காங்க. ஓகே சோ இது வந்து இந்த மாதிரியான கொஸ்டின் ஆப்போசிட் ஈச் அதர் இல்ல ஸ்ட்ரைட் லைன் அப்படிங்கிறது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். சோ இது வந்து இப்ப எப்படி போடுறது அப்படிங்கறத நான் மென்ஷன் பண்றேன் உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி இதோட பேசிக் சொல்றேன். சோ கிளாக்கை பொறுத்த வரைக்கும் நார்மலா கிளாக்ங்கிறது ஷேப் என்னமா? தட் இஸ் அ சர்க்கிள் ஷேப். ஓகே 12 ஒரு 3ன்னு எடுத்துக்கலாம். சோ அப்ப சர்க்கிள்ங்கும் போது நமக்கு எத்தனை டிகிரி? அது 360 டிகிரி. ஓகே இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். நான் எடுத்தோன்னே இந்த இடத்துல இப்படிதான் போடணும் அப்படிதான் போடணும்னா உங்களுக்கு தெரியாது சில சமயம். சோ அதனால உங்களுக்கு அந்த கான்செப்ட் வந்து நான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் போடுறேன். ஓகேவா? சரி இப்போ 360 டிகிரி அப்படின்னு கிடைச்சிருக்கா? இத நமக்கு என்னது? ஒரு மணி நேரத்துக்கு 12 ஹவர்ஸ். அதனால அப்படியே டிவைடட் 12 பண்ணுங்க. இதை பண்ணும்போது என்ன வரும்? 30. ஓகேவா? 30 டிகிரி. இது கிளியரா எல்லாருக்கும்? சோ அப்போ நமக்கு என்ன அர்த்தம்னா இதை நான் கரெக்டா நல்லா டிரா பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு 5 மினிட்ஸுக்கும் டிகிரி எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 30 டிகிரி.
3 9 6. சோ அப்ப இந்த 5 minutes 12 ல இருந்து 1 ஒரு 5 minutes தட் இஸ் 30 டிகிரின்னு அர்த்தம். சோ அதே மாதிரி 1ல இருந்து 2 வந்து 30 டிகிரின்னு அர்த்தம். ஓகேவா? கிளியர்? சோ அது எப்படி கிடைச்சிச்சுன்னா இதுதான் மீனிங். ஓகேவா? 30 டிகிரிங்கிறது டைரக்டா நீங்க போட்டுக்கோங்க. ஆனா அதோட கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். ஓகே, அடுத்தது சோ 30 டிகிரினா அப்போ ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் எவ்வளவு வரும் சொல்லுங்க. ஒவ்வொரு 5 மினிட்ஸ்க்கு நான் 30 டிகிரின்னு சொல்லியிருக்கேன். அப்போ ஒவ்வொரு மினிட்ஸுக்கும் எவ்வளோ? என்ன வரும் ஒவ்வொரு மினிட்ஸுக்கும்? வெரி குட் மோனிகா, அபிநயா, கரெக்ட் ஆன்சர். அப்போ ஒவ்வொரு மினிட்ஸுக்கும் 6, தட் இஸ் ஒன்றும் இல்லை 30 டிவைட் பை 5 போடுங்க, அவ்வளவுதான். தட் இஸ் 6 டிகிரி. ஓகே, இது கிளியர் தானே? அப்போ ஒவ்வொரு மினிட்ஸுக்கும் நமக்கு என்ன கிடைக்குது? ஒவ்வொரு மினிட்ஸும் 6 டிகிரி அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிருக்கும். ஓகேவா? இப்போ நமக்கு கொஸ்டினுக்கு வரலாம். சோ இப்போ நம்ம கொஸ்டின் வரலாம். என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க நமக்கு? 7ல இருந்து 8. ஓகேவா? 7 to 8ல எப்ப வந்து கிளாக் பாயிண்ட்ஸ் வந்து ஆப்போசிட் ஈச் அதரா இருக்கும்னு கேக்குறாங்க. ஓகே, பரத், அஸ்வின், அக்ஷயா, ரிதீஸ்வரி. ஓகே, தட் இஸ் ஆல்சோ 6 டிகிரி கரெக்ட் ஆன்சர் மேம். இப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் நல்லாவே டிரா பண்ணிக்கலாம். சோ இப்போ இந்த இடத்துல டைம் வந்து போட்டுக்கோங்க. அதாவது கிளாக் நான் சொல்றேன். ஓகேவா? So 12, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. ஓகேவா? சோ இப்படி போட்டுட்டோம். இப்ப போட்டுட்டு 7 to 8ன்னு கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா? ஆப்போசிட் ஈச் அதர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சோ 7க்கும் 8க்கும் அப்படிங்கும் போது எந்த இடத்துல உங்களுக்கு எக்ஸாக்டா ஆப்போசிட் வரும்? நம்மளால எக்ஸாக்டா சொல்ல முடியாது. ஜஸ்ட் நீங்களா ஒரு ஓரலா பண்ணுங்க. என்ன வரும்? எந்த இடத்துல ஜஸ்ட் அந்த என்ன சொல்றது, அந்த ஹேண்ட்ஸ் ஆஃப் கிளாக்ஸ் வரும். சின்ன முழு பெரிய முழுன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா? அதுதான். ஓகே, சோ ரித்தீஸ்வரி 710, கிருத்திகா 75. ஓகேவா? சோ இதுதான் கரெக்டா அனுப்பியிருப்பீங்க. இப்போ இந்த இடத்துல இப்ப நான் டிரா பண்றேன். இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். பிட்வீன் 75 to 710 அபிநயா. வெரி குட். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஆப்போசிட்டுங்கப்போ என்ன 7 to 8னா மினிமம் என்ன 7ங்கிற டைம் தான். அப்ப அந்த 7ங்கிறத எக்ஸாக்டா நோட் பண்ணிக்கோங்க. சோ 7 ஆப்போசிட்ங்கிற இடத்துல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கரெக்டா இந்த இடத்துக்கு தான் வந்திருக்கும். அதாவது இந்த 1க்கும் 2க்கும், தட் இஸ் 7 5க்கும் 7 10க்கும் மிடில்ல வந்திருக்கும். அதுலயும் நம்மளால எக்ஸாக்டா எங்க வருங்கிறதெல்லாம் நம்மளால சொல்ல முடியாது. ஜஸ்ட் அது ரெண்டுக்கு இடையில இருக்கும் அப்படின்னு நீங்களா ஒரு இமேஜினேஷன் மாதிரி நேரா கோடு போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அங்க வந்திருக்கும். ஓகேவா? சோ அதே சமயம் 7ல இருந்து என்ன ஆயிருக்கும்? கொஞ்சம் மூவ் ஆயிருக்கும். ஏன்னா அந்த 5 மினிட்ஸ் நகர்ந்துருக்குல்ல, அதனால எக்ஸாக்டா 7ல போடாம கொஞ்சம் மூவ் ஆயிருக்க மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேவா? சோ அதனாலதான் லைட்டா நான் மூவ் ஆயிருக்க மாதிரி இந்த 7ல போட்டிருக்கேன். இப்போ என்ன பண்ணணும்னா இது ரெண்டோட டைமிங் எடுத்துக்கோங்க. அதாவது பிட்வீன் 7:10 5ம் 7:10ம். ஓகேவா? இந்த டைமிங் உள்ளதான் அந்த இடத்துல என்ன ஆகும்? ஆப்போசிட் ஆகும்னு சொல்றோம். இதுல நம்ம என்ன பண்ணோம்னா மினிமம் வேல்யூ நான் ஷார்ட்கட்ல சொல்லி தரேன், அதனால நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. மினிமம் வேல்யூவை எடுத்துக்கோங்க. மினிமம் என்னது? மினிமம் மினிட்ஸ் வேல்யூ மீன்ஸ் மினிட்ஸை மட்டும் எடுத்தா போதும். அந்த 5 மினிட்ஸ். ஓகேவா? 5 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க. சோ என்ன கொடுக்குறாங்களோ அதோட ஜஸ்ட் 5/11 மல்டிப்ளை பண்ணுங்க. என்ன வேல்யூ வந்தாலும் சரி 5/11 தான். இந்த 5/11 எப்படி வந்துச்சுனாலும் அதுக்குமே நமக்கு என்னன்னா அந்த 360 டிகிரி டிவைடட் பை 60 டைமிங் வந்து ஹவர் மினிட்ஸா மாத்துறதுக்குலாம் வேல்யூ இருக்கு தெரியுமா? 60 into 60. சோ அதெல்லாம் அடிச்சு போட்டீங்கன்னா 5/11 வரும். அதுதான் இந்த 5/11. ஓகேவா? சோ ஜஸ்ட் 5/11 அப்படியே மல்டிப்ளை பண்ணி போடுங்க. ஓகேவா? ஸோ அப்ப ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்கும்னா ஜஸ்ட் ஆன்சர் 5 into 5/11 அப்படின்றது தான் நமக்கு கரெக்டான ஃபைனல் ஆன்சர். என்ன ஆன்சர்? ஆப்ஷன்
2. ஓகே, ஸோ ஜஸ்ட் நீங்க இந்த மினிட்ஸ் மட்டும் தெரிஞ்சா போதும். இந்த கிளாக் எல்லாம் போட வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க டைரக்டா ஆப்ஷன்ல கூட போட்டுக்கலாம். ஆனா ஒரு சிலருக்கு எக்ஸாக்டா கிளாக் போடாம எங்க வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால நீங்க கரெக்டா போட்டுக்கணும். இந்த இடத்துல இன்னொரு விஷயம் 5ங்கிறது ஓகே 5க்கு பதிலா 50 எடுத்துக்கலாம். ஸோ இப்போ 750 to 55ங்கிறது வந்திருக்கு. நான் ஒரே சம்லயே எல்லா விஷயத்தையும் சொல்றேன், அதனால நீங்க நோட் பண்ணிக்கோங்க. 750. ஸோ இங்க நம்ம என்ன பண்ணுவோம், மினிமம் வேல்யூ அதாவது 50 எடுப்போம். ஓகேவா, 50 அப்படிங்கும் போது டிவைடட் 11 அப்படின்னு பண்ணீங்கன்னா என்ன இங்க ஆன்சர் வரும்னா, இங்க என்ன ஆகும், கேன்சல் ஆகும். அப்படிதானே, 11ஆல நம்ம அடிக்கும் போது நமக்கு வந்து கேன்சல் ஆகும் தானே. எக்ஸாக்டா ஒரு வேல்யூ தரேன். ஓகே 40 40 இப்பெல்லாம் 40 எடுத்துக்கலாம். ஏன்னா அதுல கொஞ்சம் திரும்ப ரிமைனிங் வரும். 40 by 11ஆல பண்ணும்போது நமக்கு என்ன வரும், 3 33 வரும். ரிமைனிங் எவ்வளவு வரும், 7 by 11 வரும். ஓகேவா, இப்படி கிடைக்கும் நமக்கு. ஓகே 7 by 11 ஆல்ரெடி நமக்கு இங்க ஏற்கனவே என்ன இருந்தது, 540. அப்போ 540யோட இந்த 43 7 by 11 போடணும். புரியுதா, இதுதான் அதுக்கும் வித்தியாசம். இங்க ஜஸ்ட் 5ஆல நீங்க 11 பண்ணும்போது அது இன்னும் அடிக்க முடியாதுனால நான் அதை 5 by 11 அப்படியே போட்டுட்டோம். இந்த 5 minutes அப்படியே எழுதிக்கிட்டோம். ஓகே, ஆனா இங்க 40ங்கிறது 11ஆல நம்மளால கேன்சல் பண்ண முடியும். ஓகேவா, டிவைட் பண்ண முடியும். தட் இஸ் 3 times of 33. ரிமைனிங் 7 by 11 மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல கிடைக்கும். அப்ப ஏற்கனவே இருக்கக்கூடிய 40யையும் இந்த எக்ஸாக்டா கிடைச்ச இந்த முழு நம்பரையும் ஆட் பண்ணி 43 7 by 11 அப்படின்னு போடுவோம். எவ்ரிஒன் கிளியர்? சோ 11க்கு மேல தாண்டிச்சு அப்படின்னு வச்சுனாவே நம்ம கண்டிப்பா இந்த மாதிரி ஃபிராக்ஷன் எல்லாம் போட முடியும். இதுதான் என்னன்னா ஆப்போசிட் அப்படிங்கிறதுக்கான டயக்ராம். யாருக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகல, ஆன்சர் ஆப்ஷன் 2. ஸோ எக்ஸஸா வந்தாலும் என்ன எப்படி போடணும்ன்றது நம்ம ஸோ எவ்ரிஒன் கிளியர்? சரி, ஓகே ஃபைன். சரி, அப்போ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஆங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடிய சம். இதுதான் அடிக்கடி கேட்கக்கூடிய சம். இதுக்கு முன்னாடி பார்த்தது கூட மெயின்ஸ் லெவல் கொஸ்டின். இப்போ நம்ம பார்க்க இதெல்லாமே ஃபைண்ட் தி ஆங்கிள் பிட்வீன் தி ஹவர் ஹேண்ட் அண்ட் மினிட்ஸ் ஹேண்ட் 5. இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 540 டிரா பண்ணுவீங்க. அப்படி டிரா பண்ணும்போது உங்களுக்கு அங்க ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். ஓகேவா, அதுக்கு ஆங்கிள் தான் எவ்வளவுன்னு கேக்குறாங்க. ஓகே, ஜஸ்ட் நீங்க அதை டிரா வாய்ஸ் பிரேக் ஆகும். அபிநயா கரெக்ட் ஆன்சர். சரி சரி, இதுக்கப்புறம் வாய்ஸ் பிரேக் ஆனா மென்ஷன் பண்ணுங்க. ஓகேவா, சரி ஓகே ஃபைன். ஸோ இப்போ கிளாக் வரைஞ்சுக்கலாம். ஸோ 540. ஓகேவா, ஸோ 12 1 2 3 4 5 6 7 8 9 10 11 540னா கண்டிப்பா 40ங்கிற இடத்துக்கு தான் எக்ஸாக்டா அந்த முள்ளு நிற்கும். ஓகேவா, 40 மீன்ஸ் இந்த இடத்துல வந்திருக்கும். ஓகே, 5ங்கிறது என்ன ஆகும், கண்டிப்பா என்ன ஆயிருக்கும், நிறைய பேர் இந்த இடத்துல தான் தப்பு பண்றாங்க. எக்ஸாக்டா 5ல போய் டிரா பண்ணிடுறீங்க. அப்படி வரைஞ்சீங்கன்னா கண்டிப்பா ஆன்சர் உங்களுக்கு ஃபைண்ட் அவுட் பண்றது டஃப் ஆயிடும். ஓகேவா, சின்ன மாதிரி போட்டுக்கோங்க. 40 மினிட்ஸ் தாண்டி இருக்குன்னா கண்டிப்பா இந்த இடத்துலயும் 5 தாண்டி போயிருக்கும் கொஞ்சம். ஓகேவா, அதனால கரெக்டா பாருங்க. கிரிட்டிக் ஆல்சோ கரெக்ட் ஆன்சர். சோ கொஞ்சம் மிடில்ல போட்டுக்கோங்க, 5க்கும் 6க்கும் மிடில்ல. ஓகே, சரி இப்போ நான் இது எல்லாத்தையும், இது வந்து எக்ஸாக்டா 8ல தான் நிக்குது. கரெக்டா இல்லாட்டாலும் பாத்துக்கோங்க. 40னா எக்ஸாக்டா அது 8ல தான் நிக்குதுன்னு அர்த்தம். சோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், கால்குலேட் பண்ணலாம். சோ இப்போ எப்படி கால்குலேட் பண்ணதுன்னு பாருங்க. இந்த மிடில்ல இருக்கதை விட்டுருங்க, அதெல்லாம் உங்களால எக்ஸாக்டா கால்குலேட் பண்ண தெரியாது. இங்கிட்டு இருந்து வருவோம். தட் இஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஓகேவா, ஆன்டி கிளாக் வைஸ்ல வரலாம். இங்க என்ன இருக்கும், 30 டிகிரி. ஏற்கனவே சொல்லியிருந்தேன்னா ஒவ்வொரு 5 மினிட்ஸுக்கும் 30 டிகிரி அப்படின்ட்டு. சோ இது எக்ஸாக்டா 30. இங்கேயும் ஒரு 30 கிடைச்சிருக்கும். ஓகே, இப்போ இந்த இடத்துக்கு வரலாம். இங்கதான் என்ன பண்ண முடியாது நம்மளால, அந்த 5 முள்ளுல 5 மினிட்ஸ் இருக்கும் இந்த இடத்துல, 5 செகண்ட்ஸ். அதனால நம்மளால எக்ஸாக்டா சொல்ல முடியாது. சோ அதுக்கு எப்படி ஷார்ட் கட்னா இந்த மினிட்ஸ் எடுத்துக்கோங்க 40.
40ய இன்டூ 1/2 பண்ணுங்க. இந்த 1/2 என்ன அப்படின்னா ஸோ நத்திங் பட் ஒவ்வொரு மினிட்ஸ்ல பாதிங்கிறது தான். ஒவ்வொரு மினிட்ஸ்ங்கிறது என்ன பண்ணோம் 6 அந்த 60ய 30ஆல டிவைட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் நமக்கு என்னன்னா 1/2 நம்ம ஃபிராக்ஷன்ல போடுவாங்க. ஸோ 30/16 போடணும். நான் 60 போட்டிருக்கேன். 1/2 அந்த 1/2 தான் இந்த 1/2 ஓகேவா? ஏன்னா லாஜிக்கலா இருந்துதான் போடுறாங்க. நம்மளா எதுவுமே நம்ம பண்றது கிடையாது. ஸோ 1/2 டிகிரி அது. ஓகே, ஸோ இதை கேன்சல் பண்ணுங்கன்னா என்ன வரும் 20 கிடைக்கும். இந்த 20ங்கிறது என்னன்னா இந்த முடிஞ்ச வேல்யூ இந்த சைடு இருக்கு பாருங்களேன். ஃபர்ஸ்ட் எடுத்தனே நான் வேற ஒரு சம் சொல்லியிருக்கணும். இதை சொன்னனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் இருந்தாலும் இருக்கும். ஓகே, ஸோ இங்க ஃபினிஷ் பண்ணதுதான் 20 டிகிரி. அப்ப மீதி என்னவா இருக்கும் 30ல 20 போச்சுன்னா ரிமைனிங் எவ்வளோ 10 டிகிரி இன்னும் எனக்கு பேலன்ஸ் இருக்கும். நமக்கு கேட்கறது இதுதானே கேட்கறாங்க. ஓகே, ஸோ இந்த ஆங்கிள் தான் கேட்கறாங்க. ஓகே, ஸோ அப்போ ஆன்சர் என்னன்னா ஆன்சர் தட் இஸ் 70 டிகிரி. இங்க ஒரு 30 30 60 கரெக்ட் ஆன்சர். இப்போ கிளியரா எவ்ரிவன்? இது மாதிரி சம் ஒரு 2-3 சம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கிளியர் ஆயிடும். ஒரு சில இடத்துல மைனஸ் பண்ணுவோம், ஒரு சில இடத்துல மைனஸ் பண்ண மாட்டோம். அது எப்போனா எப்போ நீங்க ஆன்டி கிளாக் வைஸ்ல பாக்குறீங்களோ அப்ப கண்டிப்பா வர வேல்யூவை 30யோட மைனஸ் பண்ணி போடணும். நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகுங்கிறனால நான் இந்த மாதிரி ஷார்ட்கட் சொல்றேன். ஆன்டி கிளாக் வைஸ்ல பார்க்கும்போது மைனஸ் பண்ணுங்க, கிளாக் வைஸ்ல பார்க்கும்போது மைனஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஓகே, ஹவு டென்ங்கிறது மோனிகா லிசன் பண்ணிக்கோங்க. இப்போ இங்க என்னது 40, அந்த 40ங்கிறது என்னன்னா மினிட்ஸ். நம்ம ஏன் அந்த மினிட்ஸ் எடுக்கிறோம்னா இந்த இடம் எனக்கு மிடில் இருக்கக்கூடிய வேல்யூவை எக்ஸாக்டா நம்மளால ப்ரிடிக்ட் பண்ண முடியாதனால அதுக்குதாக இந்த மினிட்ஸை மட்டும் எடுத்துக்கோங்க. அந்த 40ங்கிற சம்ல கொடுத்துருக்க மினிட்ஸ் எடுத்துக்கோங்க. மினிட்ஸ் வேல்யூ 40 அதோட இன்டூ 1/2 அதாவது ½ டிகிரி. அது எப்படி வந்துச்சுன்னு சொன்னேன். நார்மலா ½ டிகிரிங்கிறத கேன்சல் பண்ணுங்க. பண்ணீங்கன்னா 20 டிகிரின்னு கிடைக்குமா? நமக்கு தெரியும் இந்த ஒரு வேல்யூ ஒரு 5 மினிட்ஸுக்கு 30 டிகிரின்னு. அப்போ அந்த 30 டிகிரில இருந்து நான் -20 பண்ணணும். தட் இஸ் 10 டிகிரி. ஏன்னா எனக்கு கிடைச்சிருக்க அந்த 20ங்கிறது இங்க கிராஸ் பண்ணி வந்த வேல்யூவை தான் அந்த 20 காட்டுது. எனக்கு தேவை அது கிராஸ் பண்ணி வந்தது தேவையில்ல, இன்னும் எவ்வளவு கிராஸ் பண்ணணும் அந்த 10 தான் எனக்கு தேவை. அதனால நம்ம அங்க மைனஸ் பண்றோம். ஓகேவா? கிளியர் எவ்ரிவன்? சோ அதுவும் பாத்துக்கோங்க. ஆன்டி கிளாக் வைஸ்ல பண்ணும்போது மைனஸ் பண்ணணும், கிளாக் வைஸ்ல பண்ணும்போது மைனஸ் தேவை இல்லை. அப்படியே என்ன ஆன்சர் 20னா 20 அப்படியே தான் போடணும். புரிஞ்சுதா? ஓகே, கிளியரா? இது வேற யாருக்கு இது புரியல? சோ இதுக்கு ஆன்சர் 70 டிகிரி. இதுக்கு ரிலேட்டடா இன்னும் ஒரு 2 சம், அதாவது மைனஸ் எங்க பண்ணாம பண்ணணுங்கிறத நான் சொன்னேன்னா இன்னும் கிளியர் ஆயிடும். ஓகே, சோ நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சம் நான் இப்ப சொல்றேன். இங்க வந்து பண்ணணுமா வேணாமான்னு உங்களுக்கே தெரியும். 11:40. சோ என்ன கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் த ஆங்கிள் பிட்வீன் ஹவர் ஹேண்ட் அண்ட் மினிட்ஸ் ஹேண்ட். 11:40க்கு கேக்குறாங்க. ஓகேவா? சோ இப்ப 11:40க்கு டிரா பண்ணிக்கலாமா? சோ நான் டைரக்டா டிரா பண்றேன், நீங்களும் என்ன பண்ணுங்க இண்டிவிஜுவலா டிரா பண்ணுங்க. நான் பண்றத பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. 1 2 4 5 7 8 10 11. சரி 11:40. இப்ப 40 தான் கண்டிப்பா எப்பவுமே மினிட்ஸுக்கு எக்ஸாக்டா மினிட்ஸுக்கு போட்டிருக்கோம். அடுத்தது என்னது 11ங்கிற போது என்ன ஆகும், கண்டிப்பா 40யை கிராஸ் பண்ணி வந்துச்சுன்னா ஜஸ்ட் மூவ் ஆயிடுக்கும். 11க்கும் 12க்கும் இடையில தான் வரும். ஓகேவா? இப்போ இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னு சொல்லுங்க, ஃபாஸ்டா சொல்லுங்க. நான் டயக்ராம் வரைஞ்சிட்டேன். ஆங்கிள் இங்க நீங்க பண்ணுங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும் மைனஸ் பண்றதும் பண்ணாததும். அபிநயா, பரத், அஸ்வின், கிருத்திகா, ஸ்னேகா, வெரி குட்மா, கரெக்டா போட்டிருக்கீங்க எல்லாரும். சோ அப்போ ஓரளவு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கு. சந்தியா, மோனிகா, சோஃபிகா, வெரி குட். சரி சூப்பர். சரி இப்போ இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அப்ப நம்ம இதுல இருந்து பாக்கலாமா? இங்க நான் எங்க இருந்து பாக்குறேன்னு புரியுதா? கிளாக் வைஸ்ல பாக்குறேன். ஏன்னா எனக்கு இந்த இடம் இன்கம்ப்ளீட்னா அங்க பார்த்தா எனக்கு கரெக்டா வராது. சோ நான் இப்படி பாக்குறேன். சோ 30 டிகிரி இந்த கம்ப்ளீட்டட், இங்க ஒரு 30 டிகிரி கம்ப்ளீட்டட், இதுவும் ஒரு 30 கம்ப்ளீட்டட். சோ எவ்வளவு கிடைச்சிருக்கு 3 6 90 டிகிரி கிடைச்சிருச்சு ஃபுல்லா. சோ இப்ப இந்த இடம் எனக்கு தேவை. இந்த இடத்துல நான் என்ன பண்ணுவேன், as usual 40 × 1/2 இங்க 20 கிடைக்கும். ஓகேவா? நான் இந்த இடத்துல நான் மைனஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு என்னன்னா இந்த கிராஸ் பண்ணி வந்து அந்த 20 தான் எனக்கு டைரக்டா கிடைச்சிருச்சு. ஓகே, எனக்கு அந்த ஆங்கிள்குள்ளதானே இந்த 20 இருக்குது. சோ அப்ப இந்த மீதி வந்து கிராஸ் பண்ணாதது தான் 10. அப்போ இங்க நான் மைனஸ் பண்ண மாட்டேன், அப்படியே +20 போடுவேன்.
110 வந்து கரெக்ட் ஆன்சரா கிடைக்கும். புரிஞ்சுச்சா? சோ அப்ப நம்ம இங்க என்ன பண்றோம், கிளாக் வைஸ்ல பாக்குறோம். சோ நோ நீட் டு மைனஸ். ஓகே, எவ்ரிவன் கிளியர்? சோ யாருக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகல, ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம் ஆங்கிள், போன சம்மும் இந்த சம்மும் ரெண்டும் சேர்ந்துச்சுனாவே போதும் கரெக்ட் ஆன்சர். எவ்ரிவன் கிளியர்? சரி, வெரி குட். இப்போ வேற யாருக்கும் டவுட் இல்ல? சரி, ஓகே, வெரி குட். இப்போ நெக்ஸ்ட் சம், ஃபைண்ட் அவுட் த ஆங்கிள் ஸ்மாலர் பிட்வீன். ஓகே, இதுக்கு அப்ப என்ன ஆன்சர் வரும்னு சொல்லுங்க. ஓகே, ஐ கிவ் ஃபார் another one sum. நானா கொடுக்குறேன். இதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் ஈஸியா இருக்கு உங்களுக்கு. சோ நான் இன்னொரு ஒரு வேல்யூ கொடுக்குறேன். தட் இஸ் 420. இதுக்கும் ஆன்சர் சொல்லுங்க, இதுக்கும் ஆன்சர் சொல்லுங்க. ஓகேவா? 11 AM, ஏஎம்ஓ பிஎம்ஓ அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நமக்கு 12 hours clock தான் இருக்குது, அதனால பிரச்சனை இல்லை. 420 இது ரெண்டுக்குமே எனக்கு ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, வெரி குட். 11க்கு வந்து குத்திகா அபிநயா கரெக்டா ஆன்சர் சொல்லிருக்கீங்க. அண்ட் தென் 420க்கும் ஆன்சர் சொல்லுங்க. 420 தான் நானா உங்களுக்கு வந்து கால்குலேட் பண்ற மாதிரி கொடுத்துருக்க சம் எக்ஸாக்டா கரெக்டா போடுங்க. சோஃபிகா ஃபர்ஸ்ட் சம் கரெக்ட் ஆன்சர். அக்ஷயா கரெக்ட் ஆன்சர். அபிநயா ஃபர்ஸ்ட் சம்மா செகண்ட் சம்மான்னு சொல்லி எனக்கு சொல்லுங்க. ஓகே, 30 டிகிரி ஃபார் 11th. ஓகே, வெரி குட், கரெக்ட் ஆன்சர். பரத் அஸ்வின். கிருத்திகா ஓகே, கரெக்ட் ஆன்சர். செகண்ட் சம்க்கு கரெக்ட் ஆன்சர், வெரி குட். அக்ஷயா என்ன சம்முக்கு அந்த ஆன்சர்? ஃபர்ஸ்ட் சம் மோனிகா வந்து 30 கரெக்ட் ஆன்சர். ஃபார் 120 ஓகேமா, கரெக்ட் ஆன்சர் அக்ஷயா. சரி, ஓகே, ஃபைன். சோ இப்போ நான் ரெண்டுக்குமே நான் ஆன்சர் பண்றேன். சோ ஒரு சிலர் வந்து இன்னும் போடல, போட்டுட்டு இருங்க. ஓகேவா? சோ நான் இங்க போடும்போது கரெக்டானதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, சோ இது வந்து 11க்கும் இது வந்து ஒரு 420க்கும் எடுத்துக்கலாம். ஓகேவா? இது வந்து ஒரு ஓவல் ஷேப்ல இருக்கா? சரி, ஓகே. சோ இது வந்து 12 இல்லைன்னா 11 தானே நமக்கு. சோ இப்போ நான் வந்து என்ன படிக்கிறேன், 369 மட்டும் எடுத்துக்கிறேன். சோ 11 o'clockனா அப்ப என்ன அர்த்தம், எக்ஸாக்டா பெரிய முள் 12ல இருக்கும். இது என்ன இருக்கும், எக்ஸாக்டா 11ல இருக்கும். அப்ப இது என்ன மீனிங், 30 டிகிரி, அவ்வளவுதான். ஓகேவா? சோ இதுக்காக தான் அந்த ஒரு சம் கொடுத்தது. நமக்கு அங்க மினிட்ஸே இல்லைங்கப்போ எக்ஸாக்டா இது 12லையும் இது 11லையும் தான் இருக்கும். அப்ப மீதி இருக்க அந்த 5 மினிட்ஸ் தான் நமக்கு ஆன்சர் டிகிரியா வரும், 30 டிகிரி. ஓகே, சரி, இப்ப 420க்கு வரலாம். 420ங்கிறப்போ 12, 1 2 3 4 5 6 இது மட்டும் போட்டுக்கிறேன், இது நமக்கு தேவை இருக்காது. 420. சோ 420ங்கப்போ 20 நான் எக்ஸாக்டா போட்டுறேன். சோ 20ங்கப்போ பெரிய முள்ளு 4ல எக்ஸாக்டா இருக்கும். அடுத்தது என்ன இருக்கும்னா 4 அப்படிங்கறது என்ன பண்ணுவீங்க, கொஞ்சம் 4க்கும் 5க்கும் மிடில்ல வர மாதிரி போடுங்க. ஓகேவா? நான் கொஞ்சம் இதா போட்டுக்கிறேன். கரெக்டா 4க்கு இது கொஞ்சம் 4க்கும் 5க்கும் உள்ள வந்திருக்கும். ஏன்னா 20 மினிட்ஸ்னால இப்ப நமக்கு தேவை இந்த ஒரு கேப் தான். இங்க பாத்தீங்கன்னா ஒரு வேல்யூ கூட கம்ப்ளீட் ஆகல, அதாவது ஒரு 30 டிகிரி கூட 5 மினிட்ஸ் கிராஸ் பண்ணல. இப்ப என்ன ஆன்சர் வரும், நான் இங்க பாக்கும்போது எப்படி பாப்பேன், எங்க இருந்து பாக்கணும், டெஃபினட்டா கிளாக் வைஸ்ல இருந்து தான் நான் பாக்கணும். இப்படி பார்க்க முடியாது, 4 to 5ங்கிறதுனால கிளாக் வைஸ்ல இருந்து தான் பாப்பேன். ஓகே, அப்ப அந்த மினிட்ஸை மட்டும் நான் டைரக்டா எடுத்துக்கலாம். 20 into 1/2 அப்படின்னு என்ன வரும், 1. ஓகேவா? அதாவது 10 மினிட்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கும். சோ இங்க நான் 20 போட்டுட்டேன், சாரி 2. ஓகேவா? சோ 2னா தட் இஸ் 10 டிகிரி. அப்போ டைரக்டா என்ன பண்ணுவேன், நான் கிளாக் வைஸ்ல பார்த்தனால 10 டிகிரி அப்படியே போடுவேன். அவ்வளவுதான் ஆன்சர். ஓகேவா? சோ எவ்ரிவன் கிளியர்? ஓகே, குரு கிருஷ்ணா ஆல்சோ கரெக்ட் ஆன்சர். பரத் அஸ்வின் செகண்ட் சம் கரெக்ட் ஆன்சர். சோஃபிகா மோனிகா ஆல்சோ கரெக்ட் ஆன்சர்ஸ். இப்போ கிளியரா எப்படி ஆங்கிள் பார்க்கணும்னு? அவ்வளவுதான். சோ இது வந்து ஷார்ட்கட்டா கிளாக் ஆன்டி கிளாக் வைஸ வச்சு மைனஸும் பிளஸையும் பாத்துக்கோங்க. இல்லைன்னா அது கன்ஃபியூஸ் ஆகும், எப்படி வரும், என்ன பண்றோம், மைனஸ் எங்க வரும்ட்டு. ஓகேவா? சோ எவ்ரிவன் கிளியர்? சோ கிட்டத்தட்ட நம்ம எல்லா சம்ஸுமே மோஸ்ட்லி பார்த்தாச்சு. இப்போ இந்த இடத்துல ஒரு சம் நான் சொன்னேன் பாத்தீங்களா ஸ்டார்டிங், அந்த சம்க்கு வரலாம். இப்போ உங்களுக்கு அது நீங்களே ஆன்சர் பண்ணலாம். இதோட மீனிங் என்னன்னா, how many times the hands of the clock coincides in 12 hours. coincideனா மீனிங் என்ன, ரெண்டும் ஜாயிண்ட் ஆகுறது. ஓகேவா?
ஜாயின் டு ஈச் அதர் அப்படின்னு சொல்லலாம். கோயின்சைட்னா அதான் அதோட மீனிங். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. 2னா 2 10 12 1 2 3 4 இது சம்திங். ஓகேவா? இதுதான் கோயின்சைட்னு சொல்லுவோம். ஓகேவா? மேற்பொருந்துதல் சொல்லுவாங்க எக்ஸாக்டா தமிழ்ல. ஓகேவா? கோயின்சைட்ஸ். சோ அப்போ இங்க என்ன வரும்னா 12 ஹவுஸ்னா எத்தனை டைம்ஸ் ஒரு 12 மணி நேரத்துல எத்தனை டைம்ஸ் வந்து ரெண்டும் ஒன்னோட ஒன்னு கோயின்சைட் ஆகும்னா ஆன்சர் 11 டைம்ஸ். ஓகே, வெரி குட். சந்தியா ஆல்சோ கரெக்ட் ஆன்சர். திஸ் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பிளேஸ்மெண்ட் கொஸ்டின். இந்த மாதிரியான கொஸ்டின் வந்து 90% பிளேஸ்மெண்ட்ல கேட்பாங்க. 12 ஹவர்ஸ். ஓகே, எப்படி மேம் 11 டைம்ஸ்? ஏன்னா ஒவ்வொரு ஒரு மணி நேரத்துக்குமே அது பொருந்தும் கண்டிப்பா. இப்போ 1 o'clockனா அந்த 1:05 இந்த இடத்துல வரும். 2 மணினா இந்த இடத்துல 10ல வரும். 3மா 3:15க்கு நமக்கு தெரியும் எக்ஸாக்டா. இங்க நான் 3 இங்க போட்டுட்டேன். 3:15னா எக்ஸாக்டா 2 வரும். 4னா 4:20. ஆனா 11ல இருந்து மியூட்ல போடுங்கம்மா. ஓகே, சோ இப்போ வந்து 11ல இருந்து 12 வரும்போது பாத்தீங்கன்னா அது என்ன ஆயிடும்னா 12 வரும்போது 11ல இருந்து 12ங்கப்போ 1க்கு கிராஸ் ஆயிடும். 12ங்கிறப்போ அடுத்து ரெண்டும் பிரிஞ்சிடும். இந்த எந்த இடம் மிஸ் ஆகும்னா 11ல இருந்து 1 o'clockக்கு 2 டைம் வரணும். ஆனா அங்க ஒரு டைம் தான் வரும். அந்த இடம் தான் அந்த 1 குறைஞ்சி 11 டைம்ஸ் ஆகும். ஓகேவா? கிளியரா எவ்ரி ஒன்? சோ 12 மணி நேரத்துக்குனா 11 டைம். அதுவே 24 ஹவர்ஸ்னா என்ன வரும்? 22 டைம்ஸ். ஓகேவா? கிளியர்? இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான சம். கிளியர் எவ்ரி ஒன்? சோ இது யாருக்கும் டவுட் இருக்கா இந்த சம்ல? இது ஒரு தியரி கொஸ்டின் தான். சோ அதுவும் ஜஸ்ட் எக்ஸ்பிளனேஷனோட சொல்லியாச்சு. டவுட்ல கிளியர் தானே? சரி, ஓகே கைஸ். சோ மீதி நிறைய கிளாக் சம்ஸ், நிறைய இந்த கேலண்டர் சம்ஸ் எல்லாமே போட்டு பாருங்க. ஓகேவா? சோ போட்டு பார்த்துட்டு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். ஓகே, சோ தேங்க்யூ கைஸ். குரு கிருஷ்ணா, அபிநயா தேங்க்யூ, பரத் அஸ்வின் தேங்க்யூ.